மதுரை மாநகராட்சியில் உள்ள தனியார் கட்டடங்கள் வீடுகளுக்கு சொத்து வரியை குறைத்து வசூலித்து பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மதுரை மாநகராட்சியில் உள்ள தனியார் கட்டடங்கள் வீடுகளுக்கு சொத்து வரியை குறைத்து நிர்ணயித்து வசூலிக்கப்பட்டதில் மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது மதுரை மாநகர் மாவட்ட பாஜக சார்பில் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 100 வார்டுகளில் உள்ள 5 மண்டலங்களில் இந்த வீடுகளுக்கு சொத்து வரியை குறைத்து நிர்ணயித்து வசூலிக்கப்பட்டதில் மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் இதுவரை மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு நடத்திய விசாரணையில் மண்டல தலைவர்களிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில் 5 மண்டல தலைவர்கள், அதாவது பாண்டிச்செல்வி, சரவண புவனேஸ்வரி, சுவிதா உள்ளிட்ட 5 பேர் இடைநிலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் உத்தரவை தொடர்ந்து அவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதனை கண்டிக்கும் விதமாக தற்பொழுது மதுரையில் அனைத்து கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் அதிமுக சார்பில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இன்று பாஜக சார்பில் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த ராஜினாமா செய்யப்பட்ட 5 மண்டல தலைவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.